ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் இந்த மாதிரி ராஜி பேசிட்டு போனதை வச்சு குமரன் கிட்ட முத்துவேல் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது சக்திவேல் முதல்ல குமரனுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டு அவங்க கிட்டேயே சண்டைக்கு போனாலும் அதுக்கப்புறமா யாருமே இல்லாதப்போ குமரன் கிட்ட தயவு செஞ்சு நீ பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போக உடனே இந்த மாதிரி தான் இந்த குடும்பத்தில் திட்டு வாங்குறதுக்கு மறுபடியுமே ராஜி தான் காரணம்னு சொல்லிட்டு குமரன் ராஜி மேலே இன்னுமே கொலை காண்டாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கோமதி அரசியும் பேங்க்குக்கு போயிட்டு அவங்க லாக்கரில் வச்சிருந்த இந்த மாதிரி தங்கமயிலோட நகையையும் அவங்களோட நகையையும் எடுக்கிறதுக்காக போயிட்டு அங்கேருந்து நகையை எடுக்கவும் செஞ்சிடறாங்க. ஆனால் என்ன, வீட்டில் இருக்க தங்கமயில் தான் செம்ம பயத்தோட நடுங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த நகையை எடுத்துட்டு அவங்க தெரியாதனமாக செக் பண்ணி பார்க்க போறோன்னு பார்த்துட்டாங்க, அவ்வளோதான் நம்மளோட கதையே காலி ஆயிடும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இந்த விஷயத்த உடனடியாக அவங்களோட அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை செம்மையாக திட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லாம் அவ்வளோ முக்கியமாக என்ன இப்போ பாருங்கள் உங்களால் நான் மறுபடியும் இந்த குடும்பத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்க போகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோமதியும் அரசியும் பேங்க் லாக்கரில் இருக்க தன்னோட நகையை, அதாவது அந்த போலி நகையை எடுத்துகிட்டு வர போயிருக்காங்கன்ற விஷயத்த சீரியஸாக பேச, ஆனால் அவங்களோட அம்மாவோ இந்த விஷயத்த சீரியஸாக எடுத்துக்காம ஏன் எல்லா விஷயத்துக்கும் பயந்துட்டு இருக்க மயில அதெல்லாம் ஒரு விஷயமா என்ன, அவங்க பட்டுக்க நகையை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட போகிறாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்க ரொம்பவே அசால்ட்டாக இந்த மாதிரி அவங்க அம்மா பேசுறதை கேட்ட உடனேயே மயில் இன்னுமே கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன, நீங்களாம் பண்ணுறதை பண்ணிட்டீங்க, இங்கே வந்து வாழ்றது நான் தானே, என் இடத்துல இருந்து பார்த்தா தான் என்னோட கஷ்டம் புரியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்கே அந்த உண்மை வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கதோட ஃபீலிங் எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறமா எதுவும் பேசாதீங்க. ஒருவேளை அந்த நகையை போலின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறமா உங்களால் என்ன பண்ண முடியுமோ வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க மயிலுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பேச ஆரம்பிக்க. ஆனால் மயிலை உடனடியாக ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் எங்கள் அம்மா தான் சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்பவே கடுப்பாக, அப்போ இந்த மாதிரி மயில் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறத பார்த்தா ராஜியும் மீனாவும் அவங்க கிட்ட வந்து என்ன விஷயம் இதுக்காக பதட்டமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, ஆனால் மயிலோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து நழுவி போக, அப்போ இதை பார்த்துட்டு மயிலோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே இல்லையே, அவங்க எதையோ பார்த்து எதையோ இல்லைன்னு நினச்சி ரொம்பவே கவலைப்படுற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ தெரியுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க மேலே சந்தேகப்பட. ஆனால் இன்னொரு பக்கமோ தங்கமயில் பயந்த மாதிரியே இந்த மாதிரி நகையை கோமதி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட அரசி, அம்மா இந்த மாதிரி நாளைக்கு ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறதுக்காக எனக்கு ஒரே ஒரு நகை மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது, அதை நம்ம போய் அப்படியே வாங்கிட்டு போயிடலாமான்னு சொல்ல உடனே இதை கேட்டு இருக்கும்போதையும் ஏன் கையில் இவ்வளோ நகை இருக்கும்போது நீ எதுக்காக வேற நகையை வாங்கணும் அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்ட அரசியும் இல்லைம்மா எனக்கு ஒரே ஒரு அழகாக மோதிரம் மட்டும் சின்னதாக வாங்கணும்னு ஆசை, அதனால் அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த நகை எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட மருமங்களுக்கு கொடுத்துருவீங்க, என்னோட நகையும் நான் எப்போவாவது தான் போட்டுட்ருக்கேன், அதனால் எப்போவுமே கையிலேயே போட்டுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக மோதிரம் வாங்கணும்னு ஆசை, அதனால தான் அதை உங்க கூடயே போய் வாங்கலான்னு இப்போ உன்னை கூப்பிட்றேன்னு அவங்கள எப்படியோ சமாளித்து அவங்களுக்காக ஒரு மோதிரம் வாங்குறதுக்காக எப்படியோ ஒரு கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மோதிரத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் அப்படியே வாங்கிட்டு வரும்போது ஆமாம் இந்த நகைலாம் இருக்குல்ல, பேசாமல் இவங்க கிட்ட இந்த நகை எவ்வளோ தரத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாமான்னு சொல்லிட்டு அந்த நகையை செக் பண்ண கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க, ஆனால் கோமதியும் அதெல்லாம் நல்லா இருக்காதே இவா, அதான் நீ முதல்ல வாங்கிட்டல நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்க, ஆனால் அரசியர் ரொம்பவே கோமதி கிட்ட அடம் பிடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் தங்கமயிலோட நகை ரொம்பவே பார்க்க அழகா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான நகை எவ்வளோ தரமான நகைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருவேளை நல்ல நகையாக இருந்தால் அவங்க எங்கே வாங்கினாங்களோ அங்கேயே நம்ம வேற ஏதாவது நகை வாங்கணும்னா கூட வாங்கிக்கலாம்ல, அது மட்டும் இல்லாமல் எப்படியும் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நம்ம நகை வாங்க தான் போகிறோம், அப்படி வாங்கும்போது இந்த கடையில் வாங்கிட்டு போகிறோம், இங்கேயும் டிசைன் சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு சமாளிக்க. உடனே இதை கேட்டுட்டு கோமதியும் சரி நீ சொல்கிறதையும் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட இந்த நகை எந்த தரத்தில் இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு சோதிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்து கொடுக்க, உடனே அந்த நகையை பார்த்த உடனே ஏன் செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த கடையில் இருக்கவங்க என்னங்க கவரிங் நகை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன கோமதியும் ஏங்க நல்லா செக் பண்ணுங்க, இது எல்லாமே தங்க நகைன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்களும் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையை தேய்ச்சி காட்டிட்டு இது தங்கமே கிடையாது இது ஃபுல்லாக கவரிங்னு சொல்ல உடனே கோமதி செம்ம ஷாக்கோட அரசியை பார்க்க, உடனே அரசியும் இந்த விஷயத்த நம்ம கூடிய சீக்கிரம் அப்பா கிட்ட சொல்லி ஆகணும், இந்த விஷயத்துல அவங்க ஏதோ ஒரு தில்லு முள்ளு வேலையை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிற, ஒரு வேளை இது மட்டும் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாமையே இருந்திருந்தா நம்ம எவ்வளோ ஏமாந்து போயிருப்போம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, ஆனால் கோமதியோ இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் குடும்பமே ரெண்டாயிடும்ட்டு பயப்பட ஆரம்பிக்க,
ஆனால் அரசியும் செம்ம கிளவராக அவங்க கிட்ட இந்த மாதிரி நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு, ஆனால் அதை நம்ம அவங்க கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரிஞ்ச அதை விட பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குமா, பேசாம நம்ம இதை அப்பா கிட்ட சொல்றது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல கோமதியோ ஒருவேளை பேங்க்ல கூட நகையை மாற்றி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல சொல்லிட்டு கேட்க, ஆனால் அரசியே அப்படிலாம் இருக்க சான்ஸே கிடையாது, அவங்க தான் நம்மளை போலி நகையை கொடுத்து ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தங்கமயிலோட ஃபேமிலியை பற்றி பேச ஆரம்பிக்க உடனே கோமதியும் அரசி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பேசாம அவங்க கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு பாண்டியனோட கடைக்கு போயிட்டு பாண்டியன் கிட்ட ரொம்பவே பதட்டத்தோட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன பாண்டியனும் உடனடியாக இந்த விஷயத்தை பற்றி தங்கமயில் கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கூடயே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு தங்கமயில் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஆமாம் இந்த நகை எல்லாமே போலியான நகைன்றது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த மாதிரி பாண்டியன் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமயிலும் செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ராஜையும் மீனாவும் ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு வழியா தங்கமயிலோட இந்த உண்மை வெளியே வந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுல இருந்து எப்படிதான் மயில் வெளியே வர போறாங்க, அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.